வீட்டுக்காரருக்கு வந்து காசு செலவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த லோன் அப்படிங்கிற தளத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதா இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் வந்து பல சங்கடங்கள்லையும் பல சந்தேகத்துக்கு இடையிலையும் ஒரு பெண்ணா இருந்து நீ அப்படி என்ன வந்து உயர போற, அப்படி என்ன வளர போற அப்படிங்கிற மாதிரியான கூற்றுக்கள் எல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு நொறுக்குனது தான் வந்து உண்மையாலுமே இந்த கிரீன் ஃபார்மோட மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆரோக்கிய சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5வது சந்தையா நாம மதுரையில வந்து ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுமே ரொம்ப பெரிய விஷயம். இதுல வந்து அப்படி இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரீன் ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனியில உள்ள பெண்கள் எல்லாருக்குமே தான் வளரணும், தான் வந்து ஒரு தொழில் முனைவோர் லீடரா வளரணும் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாருக்குமே இந்த சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்புணர்வோட பொருள்களை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 70% பொருள்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களாக நாம வந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ கிரீன் ஃபார்ம்ல வந்து அப்படி என்ன சாதனை அப்படி ஒரு படுத்தா தூக்கம் வரல, இந்த பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும் இருக்கீங்களா? பிசினஸ் தொடங்கின அம்பானி முதல்ல இருந்து எல்லாரும் வந்து அதே நிலைமை தான். என்ன கோடிகளை பெருக்கிறது எப்படி, லட்சத்தை பெருக்கிறது எப்படி, 1000 பெருக்கிறது எப்படின்னு ஆளுக்கு ஆள் வந்து மாறிட்டே இருக்க போகுது. எதுக்காக பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? யாராவது பேசலாம். எதுக்காக பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? மகிழ் சொல்லுங்க. பணத்துக்காக வந்தீங்க. வெரி பிராங்க் ஆன்சர். ஓகே, மணி தாங்க, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஓகே, வேற யாராவது எதுக்காக பிசினஸ் பண்ணணும்? ஓகே, தேங்கின தண்ணி வந்து பாசம் பிடிச்சிரும், ஸோ அதனால நான் பிசினஸ் பண்ணணும். யா மேம், ஐடென்டிட்டி எனக்குன்னு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து இந்த சமுதாயத்தில் வேணும். சரி, ஏன்டா பிசினஸ்குள்ள வந்தோம்னு யார் நினைக்கிறீங்க? இந்த கேள்வியும் கேட்கணும். ஏன்னா நீங்க தான் இப்பதான் தேங்கின தண்ணியா இருப்பீங்க, இப்ப திருப்பி ஏன்டா பிசினஸ்குள்ள வந்தேன்னு. ஓகே, ஸோ எப்படியாவது பிசினஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறதும், வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா பிசினஸ்குள்ள வந்தோம்னு நினைக்கிறதும் எல்லா பிசினஸ் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு ஆணை நினைச்சு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா கல்யாணம் பண்றேங்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்றேன்றதுக்குமான அதே ஈக்குவல் திங்ஸ் தான் பிசினஸ் பீப்புளுக்கும். மேலே நம்ம நேரடியாக நம்ம வேலை செஞ்சிருக்கோம். அனைவருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் தான் இந்த ஆரோக்கிய சந்தை வந்து பண்றோம்.